very good morning to you. இந்த காலை நேரத்திலே உங்களுக்கு நான் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். I hope everyone is very happy today morning. இந்த காலை வேளையில எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு சொல்லி நம்புறேன். Shall we say hallelujah to the Lord? ஹல்லேலூயா சொல்லுவோமா? Say hallelujah. ஹல்லேலூயா. I greet you in the name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். Today morning I am so happy. இந்த காலை வேளையில நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். I thank and praise God for the wonderful opportunity to come in His presence and share the word of God. இந்த அருமையான நேரத்தை ஆண்டவர் தந்து உங்கள் மத்தியிலே நின்று பிரசங்கிப்பதற்கு கொடுத்த வாய்ப்பினை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். Because many times I feel, I'm unworthy to stand before in the presence of the Lord. ஏனென்றால் அநேக நேரங்களிலே நான் நீங்க நின்று பிரசங்கிப்பதற்கு தகுதியற்றவன் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். I thank God He made me to worthy to stand before in His presence and share the word of God in this church. இந்த காலை வேளையில என்னை தகுதிப்படுத்தி இங்கு நின்று பிரசங்கிக்க செய்த ஆண்டவரை நான் வாழ்த்துகிறேன். And this is the new year 2014 and we would have received many messages in various churches and the meetings. இது 2014ஆம் வருஷம் புது வருஷம். இந்த ஆண்டிலே अनेक பிரசங்கங்களை நாம் अनेक சபைகளிலே கூட நாம் கேட்டிருப்போம். Lot of messages of blessings. अनेक சத்தியங்கள் ஆசீர்வாதத்தை குறித்து இருந்திருக்கும். And the messages of promises. अनेक வாக்குத்தத்தங்கள் குறித்ததான பிரசங்கம் இருந்திருக்கும். But there is a secret in the Bible to inherit that blessings and the promises what a man should do. அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு வேதத்திலே ஒரு சில குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Today morning we are going to meditate on that and receive the blessings and the promises in our life. இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்டதான ரகசியங்களை தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்படி நாம் செய்யும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி நான் நம்புகிறேன். Shall we bow down our heads and pray, look unto the Lord and ask for His blessings? நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே உங்க ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிப்போமா? Our loving heavenly Father, எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, oh God, thank you for this wonderful morning and the Sunday. இந்த காலை வேளைக்காயும் கொடுத்த இந்த ஓய்வு நாளுக்காயும் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Oh God, what a great thing that we come in your presence and worship you and bow down before you. ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிப்பதும் ஆண்டவரே உம்மை வாழ்த்துவதும் வணங்குவதும் நாங்கள் எவ்வளவு பாக்கியமாய் பெற்றிருக்கிறோம். God, bind us together with your Holy Spirit. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களை கட்டி இழுங்க ஆண்டவரே. God, speak to us, O Lord Jesus. இந்த காலை வேளையிலே இயேசுவே எங்களோடு பேசுங்க. God, open our inner man to see your treasures of Father. எங்களுக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷனை உம்முடைய வேதத்திலே காணப்படுகிற அந்த ரகசியங்களை காணும்படியாய் செய்யுங்க. We commit ourselves in thy hands and take care of us. உம்முடைய வல்லமையான கரங்களுக்குள்ளே நாங்கள் வருகிறோம், எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் இதை கேட்கிறோம். Just want to explain certain things which is hidden and what God has given to us through a famous man. ஒரு பிரபலமான வேதாகமத்திலே குறிப்பிட்டிருக்கிற பிரபலமான மனுஷனை குறித்து ஒரு சில காரியங்களை இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். He is a great man of God and he had a very good reputation among the society. அவனுக்கு சமுதாயத்திலே நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் இருந்தது. The Bible says he lived in a very nice place near to the Canaan, that is the eastern side of the Canaan. கானான் தேசத்திலே ஈஸ்டர்ன் பகுதி கானான் தேசத்திலே அவன் வாழ்ந்து வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. He is a very famous person and the Bible says when he walks into a street and he just prepare his seat in the public place and he made a lot of difference. அவன் ஒரு மதிப்பும் மரியாதையும் உடைய மனுஷனாய் இருந்தான். வேதம் சொல்லுகிறது அவன் நடந்து போகும் பொழுது அங்கே ஒரு சலசலப்பும் அவனுக்கு அதிகமான மரியாதையும் கிடைத்தது என்று வேதம் சொல்லுகிறது. Just he walks into a city and just he sit in the public seat. When the people and the youngsters when they cross across him, they suddenly got afraid of him and just hide themselves. வேதம் இப்படியா சொல்லுகிறது, அவன் நடந்து சென்று முக்கியஸ்தர் அமருகிற இடத்திலே அவன் உட்காரும் பொழுது வாலிபர்கள் அவனை பார்த்து நடுங்கி ஓரமாய் சென்றார்களாம். At the same time also the Bible clearly says when he was sitting, any aged person or a senior people when they come across or if they are sitting nearby him, immediately they stood up and they just give respect to him.
மீண்டும் இந்த நபரை குறித்து வேதம் இப்படியாக சொல்லுகிறது, இந்த நபர் அமர்ந்து இருக்கும் பொழுது வயதானவர்கள் அல்லது மூத்தவர்கள் இவனை பார்க்கும் பொழுது இவனுக்கு மரியாதை செலுத்தினார்களாம். Not only the youngsters and the senior people, but the government officials of that particular government, also when the people they saw him, immediately they give very great respect. வாலிபர்கள் மற்றும் வயதானவர்கள் மாத்திரமல்ல, அந்த நாட்களிலே இருந்த அரசாங்க துறையிலே இருந்தவர்களும் இந்த நபரை பார்த்த உடனே ஒரு பெரிய மரியாதையை அவன் மேல் வைத்திருந்தார்களாம். Such a great person. அப்படி ஒரு சிறந்த மனிதர். Not only that, a wise people again, when they look at him, the nobles, the Bible says they are the nobles, the genius people, they also never talk against him and their tongue used to stick with their upper mouth. இந்த நபரை குறித்து வேதம் தொடர்ந்து இப்படியாக சொல்லுகிறது, ஞானிகள் அறிவாளிகள் இவரை பார்க்கும் பொழுது இவர் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அதை எதிர்த்து பேச மாட்டார்களாம். Such a great person. அப்படி ஒரு சிறந்த மனிதர் இவர். He is a great man of reputation and prosperous. இவர் ஒரு பெரிய மரியாதையும் செழிப்பும் நிறைந்த ஒரு மனிதர். Not only that, and the Bible says he is a great landlord. அது மாத்திரமல்ல, பல இடங்களுக்கு இவர் சொந்தக்காரர் என்று வேதம் சொல்லுகிறது. And Bible clearly describes about the person, he has 7,000 sheep. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அவருக்கு 7,000 ஆடுகள் இருந்ததாம், 3,000 camels, 3,000 ஒட்டகங்கள் இருந்தது, 500 yoke of oxen, 500 எருதுகள் இருந்தது, and 500 donkeys to serve him. 500 கழுதைகள் இந்த மனிதனுக்கு இருந்தது. Not only that, many servants were worked in his place. அது மாத்திரமல்ல, அநேக வேலைக்காரர்கள் இந்த நபருக்கு இருந்தார்கள். And Bible clearly says he is the man of righteousness. வேதம் இப்படியா சொல்லுகிறது இந்த மனிதனை குறித்து, அவன் ஒரு நீதிமான் என்று சொல்லி. And he is filled with the wisdom and understanding. இந்த மனிதனுக்கு அதிகமான ஞானமும் அறிவும் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. And today the morning the question is, how can God bless a man in this way? இந்த காலவேளையில நாம் பார்க்க இருக்கிறது, ஆண்டவர் எப்படி ஒரு மனிதனை இந்த விதமாய் ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி. What is the reason behind the great respect and the prosperity behind him? இந்த மனிதனுக்கு கிடைத்த இவ்வளவு அதிகமான மரியாதையும் செழிப்புக்கும் பின்னணியாய் என்ன இருந்தது என்று சொல்லி. And also he says clearly, he explains and confirms certain things. இந்த நபர் தெளிவாய் அந்த காரியங்களை குறித்து வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். And he is very boldly and confidently saying that the lamp of the Lord on my head. அவர் மிக நிச்சயமாயும் உறுதியாயும் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வெளிச்சம் என் தலைமையில் இருந்தது என்று சொல்லி. Not only that, and he confirms that, I walked in the light of Lord and came across the darkness. அது மாத்திரமல்ல, இந்த நபர் சொல்லுகிறது, அப்படி ஆண்டவருடைய வெளிச்சத்திலே நான் நடந்த பொழுது இருளின் மூலமாய் நான் கடந்து வந்தேன் என்று சொல்லி. And he adds one more point, that is, he says that the secret of the Lord was on my tent. அது மாத்திரமல்ல, அந்த நபர் தொடர்ந்து சொல்லுகிறது, ஆண்டவருடைய ரகசியம் என் கூடாரத்துக்குள்ளே இருந்தது என்று சொல்லி. And finally he confirms certain things, saying that the Lord was with me. இறுதியாய் அவர் ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறார், என்னவென்று சொன்னால், ஆண்டவர் என்னோடு இருந்தார் என்று சொல்லி. Such a great person, what a great privilege. அப்படி ஒரு சிறந்த மனிதர், என்ன ஒரு அற்புதமான காரியம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள். Isn't it? This is a great blessing and a great joy of the life. Am I right? வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷம் அல்லது ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். Everyone, you and me, want to have that kind of great blessings from the Lord. இங்கே அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்க வேண்டும். Who is that person in that Bible? Whom am I talking about that? And where all these things are described in the Bible? இந்த மனிதன் யார், எங்கு வேதத்திலே இவரை பற்றி இப்படியா எழுதியிருக்கிறது என்பது ஒரு கேள்வி. It is very simple, and this is written in the book of Job. இது மிக எளிதான ஒன்று. இது யோபு புஸ்தகத்திலே இவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. Because whenever we meditate on Job, we always feel that Job is just for sorrows. நாம் எப்பொழுதும் யோபுவை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது யோபு ஒரு சோகமானவர் என்று சொல்லி தான் நாம் தியானிக்கிறோம். And always we think about all his trials and
overcoming the trials. நாம் யோபுவை பற்றி தியானிக்கும் பொழுது எல்லாம் அவருக்கு எப்படி பிரச்சனைகள் இருந்தது, அதை எப்படி அவர் மேற்கொண்டு வந்தார் என்று சொல்லி தான் நாம் நினைக்கிறோம். But there is other part of his life was a very glorious life, which is described in the first chapter of Job and 29 and 28 chapters. யோபுனுடைய வாழ்க்கையிலே செழிப்பான பகுதி ஒன்று இருந்தது. அது யோபு புஸ்தகம் முதலாம் அதிகாரம் மற்றும் 28 29 அதிகாரத்திலே அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. Please go to your homes and read the chapter 1 and 28 chapter and 29 chapters. Whatever I described just now, it is written over there. நீங்கள் தயவு செய்து வீட்டுக்கு போகும் பொழுது அல்லது போன பிறகு யோபுவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 28 அதிகாரம் 29 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். நான் சொன்ன குறிப்புகள் எல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. Such a great person of God. அப்படி ஒரு சிறந்த தேவ மனுஷராய் யோபு திகழ்ந்தார். And it is written in the first verse, Job was having a very good and he feared the Lord and shunned evil. வேதத்திலே யோபு குறித்து இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது, யோபு ஆண்டவருக்கு பயந்தான், பொல்லாப்பை விட்டு விலகி இருந்தான் என்று சொல்லி. A great righteous person. ஒரு சிறந்த நீதிமானாய் யோபு விளங்கினான். And he had such a great reputation among the society, and he also tells the reason behind that. யோபுக்கு சமுதாயத்திலே ஒரு சிறந்த மதிப்பும் மரியாதையும் இருந்தது. அது எப்படி அவருக்கு கிடைத்தது என்று சொல்லியும் யோபு சொல்லி இருக்கிறார். That is the secret of Christian spiritual life and spiritual blessings. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான குறிப்பும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கும் அது ஒரு பெரிய குறிப்பா இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். And you and me have to understand, if God wants to bless us, we also need to understand that secret of the life. நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும், இவ்விதமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ரகசியத்தை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. It is a very costly treasures hidden in the Bible, and God has explained us in a very clear way. அது ஒரு வெளியேறப்பட்ட பொக்கிஷம் வேதத்துக்குள்ளே ஒளிந்து இருக்கிறது. ஆண்டவர் அதை எளிதாய் நாம் புரிந்து கொள்ளும்படியாக விளக்கி இருக்கிறார். Only thing is, we need to pray to God and ask God to open our inner man to understand the secret of the God's life and what God wants to do us. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபித்து ஆண்டவரிடத்திலே அந்த ரகசியம் என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது. Job did that. யோபு அப்படியே செய்திருந்தான். Okay, just to explain little more thing and about his life, I just want to give the examples what Job, the good things what Job has done during his life. யோபுனுடைய சிறந்த வாழ்க்கை பகுதியிலே ஒரு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு இந்த காலை வேளையிலே எடுத்து காட்ட விரும்புகிறேன். And he says, if we look into the verses, Job 29th chapter and read verse 11. He says, whoever heard, they said, I am the righteous person. யோபுவின் புஸ்தகம் 28 அதிகாரம் 11 வசனம் இப்படியா சொல்லுகிறது, என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது. The eyes which have seen me had a witness on me. என்னை கண்ட கண்கள் எனக்கு சாட்சியிட்டது என்று சொல்லி. So such kind of confidence again he is having in his heart. யோபுவுக்கு இப்படிப்பட்டதான ஒரு ஆணித்தனமான நம்பிக்கை இருந்தது. And in the second verse and the 12th verse, and he gives the reason for that. அதை தொடர்ந்து 12ஆம் வசனத்திலே அதுக்கான காரணத்தை அவர் கொடுக்கிறார். Shall we read that verse 12? Because I rescued the poor. Yeah, continue that. And here he describes about all his good deeds. இப்படிப்பட்ட கனம் மரியாதை அவருக்கு எப்படி கிடைத்தது என்று சொல்லி யோபு 12ஆம் வசனத்திலே கூறியிருக்கிறார். அது எப்படி என்றால், முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன் என்று சொல்லி. So he rescued the poor. அவர் உதவியற்றவர்களை அவர் ரட்சித்திருக்கிறார். Not only that, and just look at the 14th verse, and just it says like this.
He says, I put on the righteousness as my clothes. தொடர்ந்து 14ஆம் வசனத்திலே யோபு இப்படியா சொல்லுகிறார், நீதியை தரித்து கொண்டேன், அது என் உடுப்பாயிற்று, என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாய் இருந்தது என்று சொல்லி. And also we will read verse 15. And he was saying that I was eyes to the blind and feet to the lame. தொடர்ந்து அவர் 14ஆம் வசனத்திலே நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாய் இருந்தேன் என்று சொல்லுகிறார். Just look at the words that he describes about him. அவரை குறித்து அவர் சொல்லுகிற காரியங்களை, உண்மை சம்பவங்களை யோசித்து பாருங்கள். He says, I delivered the poor. அவர் சொல்லுகிறது, நான் உதவியற்று இருந்தவர்களை, ஏழைகளை ரட்சித்தேன் என்று சொல்லி. Not only that, people who people they do not have eyes, I was eyes to them. அது மாத்திரமல்ல, கண்கள் இல்லாதவர்களுக்கு நான் கண்ணை போல இருந்தேன் என்று சொல்லி. People who are not having their legs and got damaged, I was lame. I was the leg for them. அது மாத்திரமல்ல, கால் இல்லாமல் முடமா இருந்தவர்களுக்கு நான் காலை போல இருந்தேன் என்று சொல்லுகிறார். Such a great man of sacrifice and dedication. யோபு அப்படியே ஒரு தியாகம் நிறைந்தவராயும் இருந்திருக்கிறார். That is the reason he had a great reputation among the society and the people. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, யோபுவுக்கு சமுதாயத்திலே நல்ல ஒரு மதிப்பும் அந்தஸ்தும் இருந்தது என்று சொல்லி. Okay, and we need to think now how a man can inherit such kind of reputations and good things and righteousness in his heart. நாம் இந்த காலை வேளையிலே நாம் யோசிக்க வேண்டிய ஒன்று, எப்படி நாம் இப்படிப்பட்டதான நீதியையும் இப்படிப்பட்டதான மதிப்பையும் அந்தஸ்தையும் அடைய முடியும் என்று சொல்லி. There is a two secrets hidden in the Bible. அதற்கு 2 ரகசிய குறிப்புகள் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. Job himself describes that two secrets. யோபுவே அந்த 2 ரகசியங்களை குறித்து சொல்லியிருக்கிறார். So which is written in the chapter 28 and he describes it very nicely. 28ஆம் அதிகாரத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதை மிக அருமையாய் யோபு அவருடைய பாணியிலே சொல்லியிருக்கிறார். And he says, a man used to go and search for that, but he will not find that. யோபு இப்படியா சொல்லுகிறார், ஒரு மனுஷன் எவ்வளவுதான் முயன்று அதை தேடினாலும் அது அவனுக்கு கிடைக்காது என்று சொல்லி. A man may think that, he can take all the gold and silver and go and get that secret from the market. அப்படி அந்த ரகசிய பொருளை ஒரு மனுஷன் தனக்கு உண்டான எல்லா பொன்னையும் கொண்டு எடுத்து போய் கொடுத்தாலும் அது கிடைக்காது என்று சொல்லி. It is very difficult to get that. அது கிடைப்பதற்கு மிக கடினமான ஒன்று. A man can just move the mountains and make the darkness into the light, but he cannot find the truth there. ஒரு மனுஷனால் அந்த மலையை கூட கடைந்து ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடும், இருட்டாயிருக்கிற இடத்தை கூட அந்த இருட்டை நீக்கி வெளிச்சம் கொண்டு வர செய்யக்கூடும். ஆனால் இந்த ஒரு ரகசிய காரியத்தை அவன் பெறுவது மிக கடினமா இருக்கிறது என்று யோபு சொல்கிறார். And also he describes that the vultures who flies in the very high and look at the tiny things in the earth and it comes and pick it, but the vultures also cannot find that. யோபு தொடர்ந்து இப்படி சொல்லுகிறார், மிக உயரத்திலே பறந்து தன்னுடைய கூர்மையான கண்களினாலே இரையை தேடி பிடிக்கிற கழுகுகளும் பருந்துகளும் கூட இதை கண்டு கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார். And he also very nicely described that it is very costlier than all the great stones and pearls. யோபு தொடர்ந்து இப்படியா சொல்லுகிறார், இந்த ரகசிய பொருள் உலகத்திலே காணப்படுகிற எல்லா விலை உயர்ந்த கல்லை காட்டிலும் மிக விலை உயர்ந்தது என்று சொல்லுகிறார். What is that? என்ன அது? That is the secret of his life behind that, and that is the great success in his life. அந்த ஒரு ரகசிய பொருள் தான் யோபுக்கு உதவியது தன் வாழ்க்கையிலே அவன் மேலே வருவதற்கு. With that secret only, he had a great reputation in the society and he was called as a righteous person. யோபுக்கு அந்த ஒரு ரகசியம் தன்னிடத்துல இருந்ததனால்தான் சமுதாயத்திலே அவனுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் இருந்தது. அது மாத்திரமல்லாது அவன் நீதிமான் என்று அழைக்கப்பட்டான். Many times, we also Christians, we want to inherit the blessings of God and we want to be blessed in the society, and also we want to have a great reputation among the people, but we many times though we expect that and we lose that.
அநேக நேரங்களிலே கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், சமுதாயத்திலே ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் அநேக நேரங்களிலே நம்மால் அது முடிகிறதில்லை. And in the last verse, and Job says, the chapter 28, the secret he reveals. இறுதியாக 28ஆம் அதிகாரத்தின் கடைசியிலே யோபு அந்த ரகசியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். Shall we read that verse? And also read the verse 23. Yeah, he clearly says that God only knows that secrets. அந்த ரகசியத்தை குறித்து யோபு சொல்லுகிறார் 28ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே, மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். அது மாத்திரமல்ல, 23ஆம் வசனத்திலே யோபு இப்படியா சொல்லுகிறார், தேவனோ அதன் வழியை அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும் என்று சொல்லி. So the secret is very simple. God only knows that secret. அந்த ரகசியம் மிக எளிமையானது. அது என்னவென்று சொன்னால் ஆண்டவருக்கு மாத்திரமே அந்த ரகசியம் தெரியும். And also the secret comes from the Lord. அது மாத்திரமல்ல, அந்த ரகசியத்தை குறித்ததான காரியங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து மாத்திரமே நமக்கு கிடைக்கும். What is that secret? அந்த ரகசியம் என்ன? It's a very simple. அது மிக எளிமையான ஒன்று. It's a God's wisdom. அது என்னவென்று சொன்னால் ஆண்டவருடைய ஞானம். And it's God's understanding. ஆண்டவருடைய புரிந்து கொள்ளுதல், ஆண்டவருடைய புத்தி என்று சொல்லலாம். So it is a wisdom, a heavenly wisdom, and understanding is the secret of his life. யோபுனுடைய வாழ்க்கையின் உள்ள அடங்கி இருக்கிற ரகசியம், யோபு பரலோகத்தை குறித்ததான ஞானத்தையும் பரலோக அறிவையும் பெற்றிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். And how can a man can get that heavenly wisdom from the Lord? ஒரு மனுஷன் எப்படி இந்த பரலோக ஞானத்தை அவன் பெற்று வாழ முடியும்? And he also explains the secret, that is fear of the Lord. யோபு தொடர்ந்து அதை எப்படி பெற்று வாழலாம் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது நமக்கு அந்த ஞானம் கிடைக்கிறது. Just fear of the Lord is the wisdom. ஆண்டவருக்கு பயப்படுதல் ஞானம். We may think that in this life I have a lot of wisdom and I have a very good qualification to do so many things in this world. நாம் நினைக்கலாம், உலக பிரகாரமாய் எனக்கு ஞானம் உண்டு, உலக பிரகாரமாய் நான் தகுதியானவன் அநேக காரியங்களை செய்வதற்கு என்று சொல்லி நினைக்கலாம். No. This is all different. But the God's wisdom is different. நான் அதை குறித்து நான் சொல்லவில்லை. அது எல்லாம் ஆண்டவருடைய ஞானத்தை காட்டிலும் மிக வித்தியாசமானது. That wisdom comes only when you have the fear of the Lord in your heart. நான் சொல்லுகிற இந்த உயர்ந்த நிலையிலான ஞானம் ஆண்டவரை குறித்ததான பயம் இருக்கும் பொழுது மாத்திரமே அது நமக்கு வருகிறது. Many times as a Christians we never have the fear of the Lord. அநேக நேரங்களிலே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆண்டவரை குறித்ததான பயம் இருக்கிறது இல்லை. We take our life in a very casual way and thinking that God wants to bless us always. நாம் வாழ்க்கை குறித்து மிக சாதாரணமா எடுத்துக்கொள்ளுகிறோம். எப்படி போனாலும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். No, the fear of the Lord always should grip our heart and we have to bow down before him and get the heavenly wisdom. அப்படி நாம் நினைப்பது தவறு. ஏனென்று சொன்னால் ஆண்டவரை குறித்ததான பயம் எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தை அது பற்றிருக்க வேண்டும். அதனோடு நாம் ஆண்டவரிடத்திலே முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் பொழுது அப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். Then only God can give you the heavenly wisdom. அப்பொழுது மாத்திரமே ஆண்டவர் நமக்கு அந்த பரலோக ஆசீர்வாதத்தினை கொடுக்க முடியும். What about the second secret of his life? இது முதலாவது ரகசியம். இரண்டாவது ரகசியம் என்ன? It is understanding. அது புரிந்து கொள்ளுதல், புத்தி என்று சொல்லலாம். Spiritual understanding. ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதல். We may understand many things in this world. நாம் இந்த உலகத்திலே அநேக காரியங்களை புரிந்து கொள்கிறோம். But we need to have the spiritual understanding in our heart. ஆனால் நமக்கு ஆவிக்குரிய நிலைமையிலே ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு புத்தி வேண்டும். That also comes from the Lord. அதுவும் ஆண்டவரிடத்திலிருந்தே நமக்கு கிடைக்கிறது. How we can get that understanding? நாம் எப்படி அப்படிப்பட்டதான புத்தியை பெற முடியும்? The thing is very simple. Please stay away from the evil things. அது மிக எளிமையான ஒன்று. எப்படி நாம் அதை பெற முடியும் என்று சொன்னால், தீமையை விட்டு நாம் விலகி இருக்கும் பொழுது இப்படிப்பட்டதான புத்தியை நாம் பெற முடியும்.
when we can stay away from the evil things, நாம் தீய காரியங்களை விட்டு நாம் விலகி இருக்கும் பொழுது, only when we have the fear of the God, then only we can stay away from the evil things. ஆண்டவரை குறித்ததான பயம் இருக்கும் பொழுது மாத்திரமே நாம் இப்படிப்பட்டதான தீமைகளை விட்டு நாம் விலகி இருக்க முடியும். It is a very simple truth. Job understood on those life, and he lived a very great righteous life. இப்படிப்பட்ட எளிமையான காரியத்தை யோபு நன்கு அறிந்து இருந்ததினால் மாத்திரமே யோபு ஒரு நீதிமானாய் அந்த நாட்களிலே வாழ That's முடிந்தது. why he was able to do a great good things, and he lived a very sinless life. அதனால் தான் யோபு தன்னுடைய காலகட்டத்திலே மிக சிறந்த காரியங்களை செய்ய முடிந்தது. மாத்திரமல்லாது பாவம் அறியாது அல்லது பொல்லாப்பு செய்யாத ஒரு வாழ்க்கை அவனால் வாழ முடிந்தது. That's why Job was able to say that I was a person for the blind to see. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஜோபு தன்னை குறித்து சொல்லுகிறான், நான் கண்கள் இல்லாதவர்களுக்கு கண்களை போல் இருந்தேன் என்று சொல்லி. That's why he was able to say that I was the leg for the lame. அதனால் தான் யோபுவால் சொல்ல முடிந்தது, நான் முடமானவர்களுக்கு கால் இல்லாதவர்களுக்கு காலை போல் இருந்தேன் என்று சொல்லி. That's why God blessed him with all the materials of blessings. அப்படிப்பட்ட தன்மைகள் யோபுவினிடத்திலே காணப்பட்டதனால் மாத்திரமே யோபுவை ஆண்டவர் எல்லா விதமான ஆசீர்வாதங்களினாலும் அவனை ஆசீர்வதித்தார். We know very well that he also underwent great trials and temptations. நாம் இதையும் யோபு குறித்து அறிந்திருக்கிறோம். யோபு பலவிதமான சோதனைகளை கடந்து வந்தவர் என்று சொல்லி. The Satan gave him a very severe trials, சாத்தான் மிக கொடிய சோதனைகளை யோபுக்கு கொடுத்திருந்தான். and he was able to conquer that ஆனால் யோபு அதையெல்லாம் கடந்து வரும்படியான கிருபை பெற்றிருந்தான். because the fear of the Lord was in his heart, ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய பயம் யோபுனுடைய இருதயத்தில் இருந்தது. and the heavenly understanding was his life. பரலோக ஞானம் அவன் வாழ்க்கையிலே காணப்பட்டது. And also God wants to teach one more thing to his life. அது மாத்திரமல்ல, யோபுனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இன்னொரு காரியத்தையும் அவனுக்கு காட்ட விரும்பினார். Since he was a great righteousness and had a very good reputation in the society, God also wants to teach one more thing to Job. யோபு ஒரு சிறந்த நீதிமானாயும் சமுதாயத்திலே ஒரு பெரிய அந்தஸ்தையும் பெற்றிருந்தபடினாலே ஆண்டவர் இன்னொரு காரியத்தை யோபுவுக்கு சுட்டிக்காட்ட விரும்பினார். And Job would have thought that since he is a very great man, he had no sin in his heart. யோபு ஒருவேளை நினைத்திருக்கலாம், நான் இப்படி ஆசீர்வாதமாய் சிறந்தவனாய் இருக்கிறேன், என்னோட வாழ்க்கையிலே பாவமே இல்லை என்று சொல்லி. Because of the righteousness, he may had little bit of self-righteousness, pride in him. அவன் அப்படிப்பட்டதான ஒரு நீதியான மனுஷன் என்ற ஒரு பெயர் பெற்றிருந்தபடினாலே நான் மிக சிறந்த நீதிமான் என்று சொல்லி ஒரு பாவமான சிந்தை அவனுக்குள்ளே இருந்திருக்கலாம். And God also wants to teach a lesson to him. அப்படிப்பட்ட யோபுவை குறித்து யோபுவினிடத்திலே ஆண்டவர் ஒரு பாடத்தை அவனுக்கு கற்றுத்தர விரும்பினார். And God questions Job and saying that and a man can be a more righteousness than God. ஆண்டவர் இப்படியாய் யோபுவினிடத்திலே கேட்டு அவனை உணர்த்தினார், ஒரு மனுஷன் ஆண்டவரை காட்டிலும் அதிக நீதிமானாய் இருக்க முடியுமோ என்று சொல்லி. Then what is the Job's replies on that statement? அப்படி ஆண்டவர் கேட்கும் பொழுது யோபுவினுடைய பதிலை பாருங்கள். And it is written in Job 42 and verses 6. Can you read 5 and 6? And here Job says, I have seen you now. தொடர்ந்து 42ஆம் அதிகாரம் 4ஆம் மற்றும் 5ஆம் வசனத்திலே மன்னிக்கவும் 5 மற்றும் 6 வசனத்திலே யோபு இப்படியா சொல்லுகிறார், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. Now I am seeing you, God. யோபு சொல்லுகிறார், இதுவரை என் காதினால் தான் நான் உம்மை கேட்டிருந்தேன், ஆனால் இப்பொழுது என் கண்களே உம்மை காணுகிறது என்று சொல்லி. And again he says in 6th verse, தொடர்ந்து 6ஆம் வசனத்திலே இப்படியே அவர் சொல்லுகிறார். shall we read that? அதை மறுபடியும் வாசிக்க முடியுமா ஆங்கிலத்தில்? Therefore I despise myself ஆகையால் நான் என்னை அருவருத்து and repent and sit in the ashes. தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். And here Job says, I repent, O God. இந்த நேரத்திலே யோபு சொல்லுகிறான், நான் மனஸ்தாபப்படுகிறேன் ஆண்டவரே என்று A சொல்லி. complete
repentance before the Lord. முழுமையான மாற்றம் ஆண்டவருக்கு முன்பதாய் யோபு காட்டுகிறான். Though Job had a very great wisdom and understanding, when God questions about his righteousness, he says, I am nothing. I just sit in the ashes and the mud and say, God, I am nothing. யோபு தன்னை குறித்து ஒரு சிறந்த நீதிமான் என்று சொல்லி எண்ணினாலும் ஆண்டவர் இப்படிப்பட்டதான ஒரு கேள்வியை அவனுக்கு பாடம் புகட்டும்படியாய் கேட்ட பொழுது அவன் அதை குறித்து மனஸ்தாபப்பட்டு சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் நினைக்கிறபடி நான் ஒரு நீதிமான் அல்ல என்று சொல்லி. That level of repentance always we should have in our life. அப்படிப்பட்டதான மன மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் காணப்பட வேண்டும். We all know that what God did for Job after that. நாம் அறிந்திருக்கிறோம் அப்படிப்பட்டதான மனஸ்தாபம் அல்லது மாற்றம் யோபுனுடைய வாழ்க்கையிலே வந்த பிறகு ஆண்டவர் யோபுவுக்கு என்ன செய்தார் என்று சொல்லி. Whatever he lost in his life, he got it in as a double fold measures of blessings. யோபு எதையெல்லாம் தன் வாழ்க்கையிலே இழந்திருந்தானோ அப்படிப்பட்டதான மனஸ்தாபம் மாற்றம் யோபுனிடத்திலே காணப்பட்ட பிறகு அதையெல்லாம் 2 மடங்காய் அவன் பெற்றுக்கொண்டான். And just go and read the last verses of the book of Job, and it is clearly written that he lived after that 140 years and died as an age-old person. தொடர்ந்து யோபு புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்திலே இப்படியாய் அது எழுதப்பட்டிருக்கிறது, யோபு 140 வருஷம் அதற்கப்புறமாய் உயிரோடு இருந்தான் என்று சொல்லி யோபு நெடுநாளிருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. Such a great blessing he received in his life. இப்படி ஒரு சிறந்த ஆசீர்வாதத்தை யோபு தன் வாழ்க்கையிலே பெற்றிருந்தான். My dear beloveds, எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, we need to think in our life which is the great blessing. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எது சிறந்த ஆசீர்வாதம் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். We may receive many messages of blessings and promises every year. அநேக ஆசீர்வாதமான செய்திகளையும் அநேக வாக்குத்தத்தங்களையும் நாம் ஒவ்வொரு வருஷமும் நான் கேட்கக்கூடும். And we may take many decisions in our life in the year beginning that to inherit the blessings of God. அந்த ஆண்டின் துவக்கத்திலே இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை நாம் பெற வேண்டும் என்று சொல்லி நாம் தீர்மானங்கள் கூட எடுக்கக்கூடும். But today morning God called you to think what is the blessings. ஆனால் இந்த காலவேளையிலே உண்மையான ஆசீர்வாதம் எது என்று சொல்லி நீங்கள் நினைக்கும்படியாய் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். God is asking a question. Do you understand that what is the secret of blessings behind that? இந்த காலவேளையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி, இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு முன்பதாய் பெற வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லி. That is a great wisdom from the heaven. அதுதான் பரலோக ஞானம், பரலோக புத்தி and great understanding from the Lord. ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற புரிந்து கொள்ளுகிற தன்மை and complete repentance in front of the Lord. ஒரு முழுமையான மாற்றம் ஆண்டவருக்கு முன்பதாய். And if you ask me which is the blessing, நீங்கள் என்னை பார்த்து உண்மையான ஆசீர்வாதம் எது என்று கேட்பீர்கள் என்று சொன்னால், I will say it in different way. நான் அதை இப்படியாய் சொல்லுவேன். Having all gold and wealthy things like Job is a blessing, but it's a secondary part of the blessing. நான் இப்படியா சொல்லுவேன், எல்லா விதமான தங்கமும் எல்லா விதமான பொக்கிஷமும் வைத்திருப்பது ஒரு ஆசீர்வாதம் தான், ஆனால் அது இரண்டாம் நிலையான ஆசீர்வாதம் மாத்திரமே. What is the first primary thing of blessing? ஆசீர்வாதத்தின் முதல் கட்டம் அல்லது முதன்மையானது என்ன? Having the faith and righteousness, walking into the Lord with a great wisdom and understanding is the first blessing. விசுவாசமும் நீதிமானாய் வாழ்வதும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் தைரியமாய் சென்று அவருடைய பாதையிலே நடப்பதும் அவரோடு இருப்பதுமே சிறந்த ஆசீர்வாதம் என்று நான் சொல்லுவேன். That is the blessings which comes from the Lord. அந்த ஆசீர்வாதம் தான் ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. When you have that great blessing in your life, all the wealthy things will added unto you. இப்படிப்பட்டதான இந்த முதல் நிலையான ஆசீர்வாதத்தை நீங்கள் முதலாவது நாடுவீர்கள், பெறுவீர்கள் என்று சொன்னால் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் தானாய் உங்களை தொடர்ந்து வரும். Let's discern our heart now. நாம் நம்முடைய இருதயத்திலே ஒரு பெரிய தீர்மானத்தை இந்த நாளில் எடுப்போம். Are we running behind the worldly wealthy things to get that all those blessings? இந்த உலகத்தின் பின்பதாய் ஓடி இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று சொல்லி நாம் ஓடுகிறோமா? Or are we going to run to the Lord and say that God, give me the heavenly wisdom and understanding so that you and me have a continuous conversation and relation
and all the material blessing things will added into my life. இல்லை என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலே நாம் ஓடி, ஆண்டவரே உமக்கும் எனக்கும் ஒரு நல்ல உறவு வேண்டும், நான் உம்முடைய ஆசீர்வாதத்தான் நான் முதன்மையாய் நினைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஓடி மற்ற ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்மை பின்தொடர வைக்கிறோமா? How Job repented himself in front of the Lord, shall we also repent ourselves and commit our life in his hands? யோபு எப்படி ஆண்டவருக்கு முன்பதாய் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டானோ, தன்னை உணர்ந்து மாற்றிக்கொண்டானோ, அப்படியே ஒரு நிலைமையிலே நாம் கூட ஆண்டவருக்கு முன்பதாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோமா? Shall we commit ourselves in this morning in his hands? இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போமா? We'll pray. நாம் ஜெபிப்போம். Our loving heavenly Father, எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக தேவனே, God, the same way how Job did, ஆண்டவரே யோபு செய்தது போல நாங்களும், God, we surrender our life completely and repent ourselves in your presence of Father. நாங்களும் இந்த காலை வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையை முழுமையாய் உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். God, give us a heavenly wisdom. ஆண்டவரே பரலோக ஞானத்தை எங்களுக்கு தாங்க. God, give us a good understanding of Father. ஒரு நல்ல புரிந்து கொள்ளுகிற புத்தியை எங்களுக்கு நீர் தர வேண்டுமாய் God, ஜெபிக்கிறோம். help us to have the fear of the Lord in our heart. ஆண்டவரே உம்மை குறித்ததான பயம் எங்களுடைய இருதயத்திலே இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். God, help us to stay away from the evil, O Lord Jesus. எல்லா விதமான பொல்லாப்புக்கும் நாங்கள் விலகி இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. Bless us with all the heavenly blessings and also with the material blessings that we need in this life. எல்லா விதமான பரலோக ஆசீர்வாதத்தினாலும் மற்றும் உலக ஆசீர்வாதத்தினாலும் எங்களுக்கு தேவையான எல்லாவற்றினாலும் எங்களை நீர் ஆசீர்வதிக்க We வேண்டுமாய் commit ஜெபிக்கிறோம். ourselves in your hands. எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Thank you so much.